மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதல் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதல் நீரே, என் ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி கமான். நன்றி 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 நன்றி. ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். வாழ்வுதரும் முன்னன் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தின் வழியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதில் எங்களோடு கூட சேர்ந்து தயவு செய்து வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் வாசிப்போம். புறஜாதியாரும் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடு கூட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, தேவனுடைய மனுஷன் ஜாதி இன மதம் என்று மனிதர்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியில பரலோக தேவன் இறங்கி வந்து எல்லா மக்களையும் நேசித்தது போல இந்த யூத மக்கள் மத்தியில பேதுருக்கிட்டையும் அந்த பலவீனம் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பேதுருவை தெளிவுபடுத்தி புறஜாதிகள் மத்தியில போய் அவர் கொடுத்ததை அன்பாய் உண்டு அவர்களுக்கு வசனத்தை சொல்லி வந்ததை நாங்கள் நினைக்கும் போது எங்கள் வாழ்க்கையிலையும் எந்த ஜாதி மத இனமின்றி ஆண்டவரே வசனத்தை பார்க்கிற அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. எல்லா மனிதர்களையும் தேவனுடைய பிள்ளைகளாக நேசிக்கிறவரை, மனுஷனை உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்டு உம்மை போல காண்கிறவரை, இந்த நிகழ்ச்சியை காண்கிற அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. நீர் பட்சபாதம் பார்க்காத தேவன் என்பதை இந்த வேத சத்தியங்களுக்கு உணர்த்துகிறதப்பா. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்தின் மன்றாட்டுகளை நிறைவேற்றி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எந்த மக்கள், எந்த ஜாதி ஜனங்கள், எந்த மொழியினர் இதை பார்த்தாலும் கூட கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவனுடைய அன்பு என்னதென்று புரிந்து கொள்ளட்டும் சுவாமி. இந்த வேத வசனத்தின் வழியாய் நாங்கள் அறிந்து கொண்ட இந்த தெய்வீக அன்பை இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒவ்வொருவரும் கண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் வழியாய் இதை காண்கிற யாவருடைய இதயத்துல என்ன மன்றாட்டுகள் இருக்கிறதோ, என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, அதை அவைகளை அப்படியே நிறைவேற்றும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். ஆசீர்வாதத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.